தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ரோமோவில் காமிக்கும் பொழுது தவிர மற்ற எல்லா நேரத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கற்பனை காட்சிகள் கனவு காட்சிகள்லாம் காமிப்பாங்க. ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்க மாதிரி தெரியும். கடைசி நிமிஷத்தில் நமக்கு வந்து வாவ் சூப்பராக நடந்துருச்சுல அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. அடுத்து அப்படின்லாம் போட்டிருப்பாங்க, நாளைன்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தா இதை அவங்க யோசிச்சு பார்த்தாங்க, இதை அவங்க கற்பனை பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் மகாநதி சீரியலில் ரொம்ப அதிகமாகவே பார்க்கலாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கேயுமே வந்து சிறகடிக்க ஆசையிலே ஒரு நடுவுலாம் ஒரு தடவை வந்திருக்கும். அதே மாதிரி இப்போ ஐயனார் துணை சீரியலில் சோழன் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று வருது இன்றைக்கி எபிசோடில் கடைசி கிளைமேக்ஸில். அது உண்மையிலே அவர் சொல்கிறாரா, இல்லை அவர் நடந்து போய் அந்த பீச் ஓரமாக நின்று அந்த கடற்கரையை பார்த்துட்டு இருக்காருல, அந்த இடத்துல இருக்கும்போது இப்படி சொன்னால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு, ஆனால் அது சொல்கிறதுக்குள்ளே ஒரு தடங்கள் வந்துடுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு வேளை சொன்னதுக்கப்புறம் தான் அப்படின்னா, இப்போ ஒரு புது ப்ரோமோ வந்திருக்கு. புது ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோர்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. கோர்ட்டுக்கு கிளம்பி போகும்போது நீங்கள் ஒன்றாவே வாழலாமே அப்படின்னு வந்து சேரன் கேட்கும் பொழுது, இல்லைனா என்னால் தான் இவர் இந்த கல்யாணத்துக்குள்ளே சிக்கிட்டு இருக்காரு, அவரை முதல்ல அது வந்து வெளில கூட்டு வரணும் அப்படிங்கிறாங்க இப்போ நிலா. இது அவர் காதலுங்கிறத வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷனாக நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க முடிவெடுக்கிறாங்களா, இல்லை அவர் அதை சொல்லவே இல்லை அதனால வந்து அவங்க வந்து என்னால் இதுக்கு அவர் கஷ்டப்படணும்னு முடிவெடுக்கிறாங்களாங்கிறது தெரியல. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கஃபேக்கு போகும்போது கஃபேயில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து நம்ம என்ன ஒரு டிவோர்ஸுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம், நம்ம பேசாமல் ஒன்றாவே வாழ்ந்துடலாமா அப்படின்னு சோழன் ஜாலியாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அதை கடைசியில் பார்த்தா காமெடியாகவே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிவோர்ஸ் ப்ரொசீடிங் ஆரம்பிக்க போகுது. ஆனால் 6 மாதத்துக்குள்ளே என்ன விதமான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு கதை போதா அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கே வந்து தன்னுடைய மனத்தில் இருந்து சோழன் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி, ஆனால் அவங்க வந்து இதெல்லாம் காதல் கிடையாது, சும்மா அவங்களுக்கு தோணியிருக்கும், அதெல்லாம் கிடையாது, நீங்கள் ரொம்ப எதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது சொல்லாமலே பாதியில் கட் பண்ணி விட்டு கடைசியில் அவர் சொன்னால் என்ன ஆகும்னு நினச்சி பார்த்துருப்பாருன்னு கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது இல்லாமல் இன்னொரு பக்கம் வானதி திருப்பி பிரேக்கப் பண்ணுற ட்ராக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த சைட் ட்ராக்கெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து அதுதான் மெயின் ட்ராக் ஆக போகுது. வானதியன் பாண்டியன் கல்யாணம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறதுனால அவருக்கு சூடு பிடிக்க போகுதுன்னு தோணுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.